செய்திகள். புகழ்பெற்ற செங்கழுநீரம்மன் கோவில் தேரோட்டம். கவர்னர், முதல்வர் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள். கீழூரில் தேசிய கொடியேற்றி மரியாதை. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவம். ஜிப்மரில் தீவிரமாகும் மருத்துவர்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலய திருத்தேரோட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பாரம்பரியம்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இந்த திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து செங்கழுநீர் அம்மனை வழிபட்டு சென்றனர். பாரம்பரியமிக்க திருத்தேரோட்டம் என்பதால் கோவில் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இறந்த பெண்ணிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மருத்துவ பணிகள் ஏதும் பாதிக்காத வகையில் தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். List of requirements, only those realistic requirements. Everybody, I am an புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளையொட்டி கீழூர் நினைவிடத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியேற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்தார். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இந்தியா விடுதலை பெற்ற பின்பு பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு 1954ஆம் ஆண்டுதான் விடுதலை கொடுத்தது பிரெஞ்சு அரசாங்கம். 1954ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசு புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தாலும் புதுச்சேரி இந்திய அரசு நிர்வாகத்துடன் இணையாமல் இருந்தது. அதன் பின் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பிரெஞ்சு அரசாங்கமும் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கமும் டி ஜோர் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் 4 பகுதிகளும் இந்தியாவுடன் இணைந்தன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் புதுச்சேரி வந்த நாளான ஆகஸ்ட் 16ஐ ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு கொண்டாடி வருகிறது. இந்த நிலையில் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு வாக்கெடுப்பு நடந்த கீழூர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியேற்றி வைத்து போலீசாரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்றனர்.
சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்தளித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் நிகழ்த்தப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் சந்தித்து சுதந்திர தின வாழ்த்தை பரிமாறிக்கொண்டார். காரைக்காலில் புதுச்சேரி கலைவிழா 2024 திரிபுரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில கலாச்சார நடனங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். காரைக்காலில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு நடுவமும் இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலைவிழா 2024 நேற்று துவங்கியது. காரைக்கால் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற கலைவிழாவினை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். விழாவில் ஆட்சியர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலைவிழாவில் உள்ளூர் கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளும், வெளிமாநில கலைஞர்கள் பங்கு பெறும் கலாச்சார நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இதில் திரிபுராவின் மமிதா நடனமும், தமிழ்நாட்டின் ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தேற்றரவு அன்னை ஆலய 283ஆம் ஆண்டு திருவிழாவில் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிகூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தின் 283வது ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதியன்று கொடியேற்றப்பட்டு உற்சாகத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று காலை மற்றும் மாலை நேரங்களில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித தேற்றரவு மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு திருவிழா தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ், துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் திருவிழா தேர்பவனியில் கலந்து கொண்டனர். காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர்பவனி முடிவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர்பவனியில் ஜெபங்களை வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாளை கொடி இறக்கத்துடன் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன். பாரத திருநாட்டின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களால் ஆங்காங்கே உற்சாகமாக கொண்டாடி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் மரியாதை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.
நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தானம் செய்யப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயலாளர் ஃபயாசுதீன் தலைமையில் மருத்துவ அணி செயலாளர் ஜாகிர் அப்பாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் சாலையோர ஆதரவற்றோர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இறைவழி சேவை மையம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் சாலையோரங்களில் வசித்து வரும் ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய இளைஞர்கள் இறைவழி சேவை மையம் என்ற பெயரில் அமைப்பு ஒன்றை நிறுவி அதன் மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சுதந்திர தினத்தையொட்டி மாவட்டத்தில் உள்ள சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவை அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்று வழங்கினர். காரைக்கால் மாதா கோவில் வீதி, ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மாவட்டத்தின் முக்கிய சந்திப்புகளில் உள்ளிட்ட இடங்களில் வாழும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவு மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 78வது சுதந்திர தின விழா முதுநிலைப் பள்ளி வளாகத்திலும் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்க பாரத சாரணியர் இயக்க அமைப்பு ஆணையர் சண்முகம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாரத ஸ்டேட் பேங்க் உதவி மேலாளருமான கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ஃபிரெடரிக், மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃபிரெடரிக் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தியும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தனர். மாணவி சுபாஷினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுதந்திர தின விழா குறித்த சிறப்பு செய்தியினை மாணவி சுபஸ்ரீ, மாணவன் சரவணன் மற்றும் பிரணதி ஆனந்த் ஆகியோர் பேசினர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக சுதந்திர தின விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களது கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 12ஆம் வகுப்பு மாணவன் அம்ரீஷ் பெர்னாட்டோ விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும், நாட்டு நலப்பணி திட்ட மற்றும் சாரணியர் தன்னார்வலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புகழ்பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவில் தேரோட்டம், கவர்னர், முதல்வர் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள், கீழூரில் தேசிய கொடியேற்றி மரியாதை. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவம், ஜிப்மரில் தீவிரமாகும் மருத்துவர்கள் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.